பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் தொழிற்பெயர் சார்ந்து ஒரு ஷார்ட்கட் வச்சுருப்பீங்க. அல் தல் அப்படின்னு முடிஞ்சாவே அது தொழிற்பெயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி நிறைய விகுதிகள் இருக்குது தொழிற்பெயருக்கு. அம், கை, கு, பூ, சி, தி, வி இது எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்களேன், வித்தியாசமான வார்த்தைகள் பார்ப்போம். இப்போ பொருத்தல் இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள் ஒரு ஆள், சரிங்களா, இதுவும் அல்லுன்னு முடியுது, அப்போ தொழிற்பெயர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இது பாருங்களேன், பொறைன்றதும் தொழிற்பெயரில் தான் நம்மளுக்கு வரும், சரியா? அதே மாதிரி இந்த இதில் பாருங்கள் கண்ணோட்டம் அப்படின்றதும் தொழிற்பெயர் தான். செல்லாமை தொழிற்பெயர், இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். உரைத்தல் என்றல் அது தொழிற்பெயர் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் கண்ணோட்டம்ன்றது தொழிற்பெயர் தான், செல்லாமை அப்படின்றதும் தொழிற்பெயர் தான். இன்னொன்று கூடுதலாக இருக்கும் பாருங்க, மகிழ்ச்சி இந்த இருக்குது பார்த்தீங்களா, மகிழ்ச்சி அப்படின்ற சொல்லும் தொழிற்பெயரை தான் குறிக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மகிழ்ச்சி அப்படின்ற சொல் தொழிற்பெயரை குறிக்கும், சரிங்களா? இது 9th ஓல்டு புக்கில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குப்பா. 9th ஓல்டு புக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் இந்த நான் சொன்னது இருக்குது. இது செகண்ட் டேர்மில் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த முக்கியமான விஷயங்கள் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே தொழிற்பெயர் தான். நடவாமை தொழிற்பெயர், ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. பாய்ந்து இது தொழிற்பெயர் தான். கோட்பாடும் தொழிற்பெயர் தான், சரிங்களா? இது எல்லாத்தையுமே மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 9th ஓல்டு தமிழ் புக்குப்பா. நன்றி.